சிம்மக்கருவலை யாருங்க போட்டது? காமராஜ் தானே. அவர் வந்து ஹெலிகாப்டரில் முழுவதையை தூங்கினவன் உங்க ஆளா எதிரியாளா? நான் தான் கேட்குறேன். முழுவதையை தூங்கினார் இல்லைங்களா? அவர் சிம்மனே ஒருத்தர் உட்காந்து சொல்லிட்டார்ல, அவர் தான் ஹெலிகாப்டரில் தான் இந்த சிம்மக்கருவலையை வந்து காமராஜர் தூங்கினார். முழுவதையை தூங்கினவன் உங்களால் எது? ஏன்னா அவர் வந்து அவங்களுடைய அடியால தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். தெரியுமில்ல, 2 தடவை பிரைம் மினிஸ்டர் உருவாக்கினவர் அவர் தானே. அவர் இங்கே முழுவதை தூரான அப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷன் இது ஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்ட் எப்படியெல்லாம் வச்சுக்கலாம். காட்டை அழிச்சிட்டு யூக்கலிப்டிஸ் இது போடுறாங்க, தெரியுங்களா? இப்படிங்க ஒரு காட்டில் ஒரே ஒரு மர வகை மட்டும் இருக்கலாமா? இது வந்து என்னன்னா அதுவுமே வந்து நீராதாரத்தை பாழ்படுத்துகின்றதுன்னு சொல்றாங்க. எப்படி இந்த சீமக்கருவலை பண்ணதோ அதுதான் யூக்கலிப்டிஸ். இப்போ பெரும்பாலான காடுகள் யூக்கலிப்டிஸ் போட்டிருக்கேன். யூக்கலிப்டிஸ் எதுக்கு? இது இந்த இது அந்த என்னன்னு சொல்லுவாங்க, இந்த தைல மரம் போட்டிருக்காங்க. இது வந்து வறட்சியை உருவாக்குகின்ற மரம்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலி எப்படி அதெல்லாம் மாத்துறாங்க அவங்க? அப்ப அவங்க எல்லா விதத்துலையுமே தமிழர்களை அப்படியே அழிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. எல்லா விதத்துலையும் அரசியல் ரீதியா இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இது மூலமா. அப்புறம் வந்து இடுக்கி மாவட்டம் பூரா நம்மளுது, அங்கே தான் பெரியாறு அணை இருக்கு, ஆறு இருக்கு. அதை அப்படியே மலையாளிட்ட கொடுத்துட்டான். இங்கே வந்து இந்த கிருஷ்ணா நதி இருக்குல்ல, அது போகிற சித்தூர் இது காளஹஸ்தி இதெல்லாம் வந்து நம்ம இது. நெல்லூர் கூட நாங்கள் நெல்லூருங்க, வட்லூர் இல்லையே. நெல்லுக்கு வட்லுன்னு பேர் தெலுங்குல, அது நெல்லூர் தான். இப்போ நெல்லூர்ன்றது நமக்கு சொந்தமாக இருந்த இடம் தானே. இதெல்லாம் அப்படியே குறுக்கிட்டானுங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து 3 1 பங்கு முன்ன பெருசாக இருந்தது. இவங்க வேணும்னே இந்த பிராமணர்கள் நமக்கு இதுக்கு பண்ணவும் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிட்டு அங்கெல்லாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலையும் இன்னைக்கும் 60% மேலே தமிழர் இருக்காங்க. ஏன் சில ரகசியமான இது பாருங்க. திருவனந்தபுரம் தான் தலைநகரம் கேரளாவுக்கு. ஆனால் அது வந்து சீ போர்ட்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. எர்ணாகுளம், கொச்சின் இந்த இரட்டை நகரங்கள் தான் மையத்தில் இருக்கு. அதுதான் தலைநகரமாக இருந்திருக்கணும். ஏன் திருவனந்தபுரத்தில் வைக்கிறான்னா, திருவனந்தபுரத்தில் 60-70% தமிழர்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூட அப்படிதான். இப்போ அங்கே வந்து செக்ரட்டரியேட் கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா அது சார்ந்து நிறைய பேர் வந்து திருவனந்தபுரத்தை வந்து குடியேறுவாங்க. அந்த டெமோகிராஃபிக் வந்து மாறும். தமிழர்கள் அதிகமாக இருந்தது வந்து மலையாளி அதிகமாக மாறுன்ற மாதிரி. இதே தான் நீங்கள் வந்து இதுக்கு போனீங்கன்னா, பெங்களூர் போனீங்கன்னா ஹுப்ளி தார்வாடுன்னு அங்கேயும் ட்வின் சிட்டி இருக்கு, ஹுப்ளி தார்வாடு. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அந்த மக்கள், இதுதான் சென்டரா இருக்குது, ஏன்னா கொண்டு போய் எங்கேயோ பெங்களூர்ல வச்சிருக்கீங்களேன்னு கேட்குறாங்க அவங்க. அது ஏன்னா அங்கே எப்படின்னா பெங்களூரு மைசூர் பகுதியெல்லாம் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. இதை வந்து அதை மாற்றணும், அந்த டெமோகிராஃபி மாற்றினா அது பெங்களூர் அவன் எடுத்துக்க முடியுன்றதுக்காகத்தான் எடுத்துக்கிட்டு அதை வந்து நாளைக்கும் மாறணும் இல்லை, மாறித்தான் ஆகணுன்றதுக்கு தான் அங்கே தலையில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அரசியல் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குதுங்க. தமிழ்நாடு போல இன்னும் 3 1 பகுதி நாம் இழந்து நிற்கணும் அப்படின்றது.